அதோட இந்த வார்தா புயல் சம்பந்தமாக மரங்கள் நிறைய சேதமடைஞ்சிருக்கு. அதை பற்றியும் கொஞ்சம் பேசினேன். அது வந்து நம்ம காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை 3 இடங்கள்லையுமே வார்தா புயலால் பல ஆயிரக்கணக்கான மரங்கள் சேதமடைஞ்சிருக்கு. மரங்கள்னு மட்டும் இல்லை, அதே மாதிரி மீனவர்களுக்கு அந்த படகு, அந்த வலை, நிறைய சேதங்கள் ஏற்பட்டிருக்கு. மின்கம்பங்கள்லாம் நிறைய சேதமடைஞ்சிருக்குது. பலவிதமான சேதங்கள் இருந்தாலும் நான் பல வருஷமாக மரம் நட்டுட்டு இருக்கிறதுனால இந்த மர சேதத்தை பற்றி பேச வந்தேன். அதில் சென்னையில் மட்டுமே 30,000க்கும் மேலே மரங்கள் சேதமடைந்திருக்குது. ஸோ அதுக்கு எப்படி பண்ணலாம்? அது வந்து இனிமேல் வந்து அந்த இடத்துலலாம் செடி வச்சோம்னா அது வளர்ந்து மறுபடியும் மரம், ஏன்னா கிட்டத்தட்ட 100 வருட மரங்களெல்லாம் விழுந்திருக்குது. 50-60 வருட பெரிய பெரிய மரங்களெல்லாம் விழுந்திருக்குது. அரச மரங்கள் தப்பிச்சிருக்கு, ஆனால் ஆலமரங்கள் கூட விழுந்திருக்குது. ஸோ அதனால் இதை வந்து வெறுமனே செடி மட்டும் வச்சு இனிமேல் அதை வளர்த்து அது ஒரு மரமாக்குறதுங்கிறது 10 வருஷம் 15 வருஷம் ஆகும். அதுக்கு பதிலாக ஏற்கனவே தமிழக அரசு செய்த மாதிரி பெரிய மரங்களையே கொண்டு வந்து இங்கே கடற்கரை ஓரத்தில் வைத்தார்கள். அது மணலில் வச்சதுனால ஒருவேளை அவ்வளோ சீக்கிரம் வரலையோ என்னமோ தெரில. ஆனால் சிட்டிக்குள்ளே ஏற்கனவே மரங்கள் இருந்த இடத்துல அந்த மாதிரி மரங்களை வைத்தால் ஒரு வருஷத்துக்குள்ளே மீண்டும் நல்ல மரங்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதை வந்து ஒரு கருத்தாக நான் வந்து என்னுடைய சார்பில் அந்த கருத்தை வந்து முதலமைச்சர் அவர்கள்ட்ட வைத்தேன். அவங்களும் வந்து சரி இது வந்து எங்கேருந்து கொண்டு வரலாம் அப்படின்றதெல்லாம் நானும் வனத்துறையோடையும் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டோடையும் நான் பேசிட்டு சொல்கிறேன், இன்னும் 2-3 நாட்களில் தெரியப்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. யூஸ்வலாக வந்து ராஜமுந்திரியிலேருந்து பெரிய பெரிய மரங்களையே வர வைக்கலாம். அந்த மரங்களை கொண்டு வந்து இங்கே நட்டு விட்டால் போதும். அது ஒரு 6 மாதம் 1 வருஷ பராமரிப்பிலே நல்லா வேர் பிடித்து முழு மரங்களாக நிற்கும் அப்படின்றது ஒரு கருத்து. ஸோ அதையும் அவர்களுக்கு நான் முன்வைத்தேன். எல்லாவற்றையும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் ஆலோசித்துவிட்டு அது சம்பந்தமாக என்ன செய்யலாம் என்று முடிவெடுக்கலாம் அப்படின்னு முதலமைச்சர் அவர்கள், OPS ஐயா அவர்கள் எனக்கு சொன்னாங்க. செயல்பட ஏதாவது இருக்குங்களா? முன்னாடி இருந்து ஒரு திட்டமா செயல்பட்டு மரங்கள் நட்டு வரீங்க. அரசு வந்து அது ஒரு திட்டமா அறிவிச்சு பொதுவாக ஆர்வலர்கள் எல்லாரையும் அழைச்சு போன்ற ஒரு செயல்பாட்டா இயக்க மாதிரி ஒரு செயல்பாட்டா நல்லா இருக்கும். அது ஆல்ரெடி இப்போ வந்து மக்கள் மத்தியில் வந்து மரம் வளர்க்க வேண்டும்ங்கிறது நான் 2010 கிரீன் கலாம்ன்ற அமைப்பை ஏற்படுத்தி அப்துல் கலாம் ஐயா அவர்கள் எனக்கு கொடுத்த இலக்கு 1 கோடி மரங்கள் தமிழ்நாட்டில். அது 2010 நான் செய்துட்டு இருக்கிறேன். அதில் இதுவரைக்கும் நான் 27,73,000 மரக்கன்றுகள் பண்ண முடிஞ்சுது. அது ஸ்லோவாக தான் பண்ண முடிஞ்சுது. ஏன்னா தனி மனுஷனாக நான் போராடினேன். நிறைய பேர் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க, அதில் வந்தது தான். ஆனால் இது அரசே ஒரு இயக்கமாக கையில் எடுத்து பண்ணாக்க நிச்சயம் வலுவான ஒரு இயக்கமாக இருக்கும். ஏன்னா எல்லாருக்கும் இப்போ வந்து மரத்தோட அருமை அதை இழந்த பிறகு புரிகிறது. ஸோ வரப்போகிற சம்மர் வந்து மரம் இல்லாதனால இன்னும் கூட கொஞ்சம் கடுமையாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் மக்கள்கிட்ட என்னுடைய வேண்டுகோள் என்னென்னா, விழுந்துவிட்ட மரங்களை நினைத்து கவலைப்படுவது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் இருக்கிற மரங்களை பாதுகாக்க வேண்டும். மரத்தோட அருமை வந்து வெயிலின் அருமை நிழலில் தெரியும் என்று முதுமொழி, பழமொழி. ஸோ அதை மனசில் வச்சுக்கிட்டு இருக்கிற மரங்களை, உங்கள் வீட்டை சுற்றி இருக்கிற மரங்களை காப்பாற்றுங்கள். அது கொஞ்சம் அதுக்கு உரம் இருக்கிறதா, அது எதை உண்டு வாழ்கிறது? தண்ணீர் தான். இருந்தாலும் அதை நம்ம நல்லா பார்த்துக்கிறோமா, அதுக்குன்னு தனியாக கொஞ்சம் தண்ணீர் விடுறோமா, அதுக்குன்னு சில உரங்களை போடுறோமா, இலை தழைகளை போட்டாலே போதும், அதுவே அதுக்கு ஒரு இயற்கை உரமாக ஆகும். ஸோ இதையெல்லாம் கொஞ்சம் மனசில் வச்சுக்கிட்டு மரங்களை காப்பாற்றணும். கூடிய சீக்கிரம் அரசும் இதனோடு இணைந்து மரம் நடுவதை ஒரு இயக்கமாக ஆரம்பித்தால் நிச்சயம் நிறைய மரங்கள் விழுவதிலிருந்து பாதுகாக்கப்படும், புதிய மரங்களும்